வெல்கம் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக்லாக் என்ட்ரிக்கான எக்ஸல் எப்படி என்ட்ரு பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெம்பர் ரெசிப்ட், சீரியல் நம்பர், டேட்டு, அட்ஜஸ்ட் எக்ஸஸ் இன் லோன் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது எக்ஸஸ் அமௌண்ட்டை அவுட்ஸ்டாண்டிங்ல மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எஸ் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மெம்பர் நம்பர், ரெசிப்ட் நம்பர், ரெசிப்ட் மோடு, ரெசிப்ட் அக்கௌண்ட், ரெசிப்ட் அமௌண்ட், பேலன்ஸ் வந்து காமனாக வரும். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷீட்டில் இது காமனாக வரும். டிரான்சாக்ஷன் நம்பரு, செக் டிடி நம்பரு, செக் டிடி டேட்டு, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு. நெக்ஸ்ட் அதர் பேமெண்ட், சீரியல் நம்பர், டேட்டு, வவுச்சர் நம்பர், ஜிஎல் நேமு, அமௌண்ட்டு, பேமெண்ட் மோடு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமனாக வரக்கூடியது. நெக்ஸ்ட் அதர் ரெசிப்ட், மெம்பர்ஸ் இல்லாமல் அதர் ரெசிப்ட் போடுறது. சீரியல் நம்பர், டேட்டு, வவுச்சர் நம்பர், ஜிஎல் நேமு, அமௌண்ட்டு, ரெசிப்ட் மோடு, ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமனாக வர வேண்டியது. நெக்ஸ்ட் லோன், சீரியல் நம்பர், டேட்டு, லோன் நம்பர், மெம்பர் நம்பர், லோன் அமௌண்ட்டு, டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு, ஷூரிட்டி மெம்பர் நம்பரு, ப்ராடக்ட் கோடு, அதாவது எக்ஸல்ல மைக்ரேஷன் எக்ஸல்ல நீங்கள் ப்ராடக்ட் கோடு கொடுத்துருப்பீங்க, அந்த கோடை இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் பே ஆஃபீஸர், பே ஆஃபீஸரோட கலெக்ஷன் வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணணும். சீரியல் நம்பர், டேட்டு, பே ஆஃபீஸர் கோடு, அமௌண்ட்டு, ரெசிப்ட் மோடு, ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமனாக வர வேண்டியது. இதில் பே ஆஃபீஸர் கோடு வந்து அடிஷ்னல் அப்லோடில் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க பே ஆஃபீஸர் கோடுன்னு, அதை இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட்டு மெம்பர் பிரேக்கப், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், டேட்டு, பே ஆஃபீஸர் கோடு, மெம்பர் நம்பர், அவங்களோட அமௌண்ட்டு, இதை என்ட்ரு பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வர மந்த்ஸ்க்கும். நெக்ஸ்ட் மெம்பர் டியூ டு, சீரியல் நம்பர், டேட்டு, மெம்பர் நம்பர், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், எந்த சப்கிட் அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். ரெசிப்ட் மோடு, ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, ரெசிப்ட் அமௌண்ட்டு, பேலன்ஸ் காமனாக உள்ளது. நெக்ஸ்ட் மெம்பர் டியூ பை பேமெண்ட், சீரியல் நம்பர், டேட்டு, மெம்பர் நம்பர், பேமெண்ட் மோடு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு, பேமெண்ட் அமௌண்ட்டு, பேலன்ஸ் காமனாக உள்ளது. டிடி இன்ட்ரெஸ்ட் பே அவுட், இதில் சீரியல் நம்பர் போட்டுருங்க, டேட்டு, மெம்பர் நம்பர், எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் பே அவுட் பண்ணுறோம், அக்குமுலேட் டு டெபாசிட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டில் ஆட் ஆகலாமா, அதுக்கு எஸ் ஆகணும், இதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நியூ மெம்பர், நியூ மெம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு, சீரியல் நம்பர், டேட்டு, மெம்பர் நம்பர், நேமு, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏ கிளாஸா பி கிளாஸா, டைப்பு, சப் டிபார்ட்மெண்ட் கோடு, அதாவது அடிஷ்னல் அப்லோடில் கொடுத்துருப்பீங்க மைக்ரேஷனில் அந்த சப் டிபார்ட்மெண்ட் கோடு, ஸ்மார்ட் கார்டு நம்பர், கம்யூனிட்டி, டோர் நம்பர், அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், நாமினி நேமு, நாமினி மொபைல் நம்பர், நாமினி ரிலேஷன்ஷிப், ஆதார் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மெம்பர் க்ளோஷர், என்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இந்த டேட்டு, மெம்பர் நம்பர், அதை என்ட்ரு பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நியூ பாரோவிங், டேட்டு, பாரோயிங்ஸ் நம்பரு, அமௌண்ட்டு, ஷேர் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு, அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பீனல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், ரெசிப்ட் மோடு, ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமனாக உள்ளது. நெக்ஸ்ட்டு பாரோயிங் ரீபேமெண்ட், அதே போல் டேட்டு, பாரோயிங் நம்பரு, அமௌண்ட்டு, பேமெண்ட் மோடு. நெக்ஸ்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு,
பேலன்ஸ் காமனாக உள்ளது. நெக்ஸ்ட்டு நியூ எஃப்டி, சீரியல் நம்பர், டேட்டு, டெபாசிட் நம்பர், மெம்பர் நம்பர், ப்ராடக்ட் கோடு, டெபாசிட் அமௌண்ட், டென்யூர் டேஸா மந்த்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. டேஸா ஆர் மந்த்து, இங்கே டென்யூர் கவுண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி, மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல், மெச்சூரிட்டி டேட் அதை செலக்ட் பண்ணியிருக்கோங்க. ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, நாமினி நேமு, நாமினி மொபைல் நம்பர், நாமினி ரிலேஷன்ஷிப், நாமினி அட்ரஸ். நெக்ஸ்ட்டு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் பே அவுட், டேட்டு, எஃப்டி நம்பரு, பேமெண்ட் மோடு, எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு எஃப்டி ரினிவல், சீரியல் நம்பர், டேட்டு, எஃப்டி நம்பர், இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடு, இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துடணும், இல்லைன்னா நோ கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு எஃப்டி க்ளோஷர், சீரியல் நம்பர், டேட்டு, எஃப்டி நம்பர், எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், பேமெண்ட் அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு நியூ ஆர்டி, சீரியல் நம்பர், டேட்டு, டெபாசிட் நம்பர், மெம்பர் நம்பர், ப்ராடக்ட் கோடு, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, டென்யூர் டைப்பு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு இன்க்ளூட் இன் டிமாண்ட், ஆர்டி வந்து டிமாண்டில் சென்ட் ஆகணும் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, நாமினி நேம், நாமினி மொபைல் நம்பர், நாமினி அட்ரஸ், நாமினி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஆர்டி இன்ட்ரெஸ்ட் பே அவுட், சீரியல் நம்பர், டேட்டு, ஆர்டி நம்பர், பேமெண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஆர்டி ரினிவல், சீரியல் நம்பர், டேட்டு, ஆர்டி நம்பர், இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடு, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ரினிவல் ஆகணும்னா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டி க்ளோஷர், சீரியல் நம்பர், டேட்டு, ஆர்டி நம்பர், டு டியூ பை பேமெண்ட் அக்கௌண்ட். சப்போஸ் அவங்களுக்கு லோன் இருந்துச்சு, ஆர்டி லோன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கட்டாயமாக லோன் நம்பர் கொடுங்க. அந்த லோனில் உள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு வந்து டியூ பைக்கு போயிடும், டியூ பைலேருந்து பேமெண்ட்டுக்கு போகும். அதனால் கண்டிப்பாக இங்கே லோன் இருந்துச்சுன்னா லோன் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், சீரியல் நம்பர், டேட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டேட்டு, மெச்சூரிட்டி டேட்டு, பிரின்சிபல் ஜிஎல், இதுக்கான ஜிஎல் நேமு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஜிஎல், பிரின்சிபலுக்கான ஜிஎல், இது இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஜிஎல், பேமெண்ட் மோடு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமன் ஆனது. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசிப்ட், சீரியல் நம்பர், டேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, டிடிஎஸ் அமௌண்ட்டு. இதுலேயும் டெபாசிட்டில் உள்ள மாதிரி அக்கோமடேட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமன் ஆகிடுது. இன்வெஸ்ட்மெண்ட் பேமெண்ட், சீரியல் நம்பர், டேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, பேமெண்ட் மோடு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமன் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஷர், டேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரு, அமௌண்ட்டு, டிடிஎஸ் அமௌண்ட்டு, ரெசிப்ட் மோடு, ரெசிப்ட் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் காமன் ஆகுது. ஸ்டாஃப் பேரோடு, சீரியல் நம்பர், டேட்டு, ஸ்டாஃப் எம்ப்ளாயி நம்பரு, சொசைட்டி டிடக்ஷன், உங்களுக்கான சொசைட்டி டிடக்ஷன், பேமெண்ட் டேட்டு. நெக்ஸ்ட் நியூ ஜொல்லோன், சீரியல் நம்பர், டேட்டு, ப்ராடக்ட் கோடு, லோன் நம்பரு, லோன் அமௌண்ட்டு, லோன் டென்யூர் டேஸு, மெம்பர் நம்பரு, நம்பர் ஆஃப் ஜுவல்ஸு, கிராஸ் வெயிட்டு, நெட் வெயிட்டு, ஷீல்டு பேக் வெயிட்டு, நாமினி நேமு,
நாமினி மொபைல் நம்பரு, நாமினி ரிலேஷன்ஷிப்பு, நாமினி அட்ரஸ்ஸு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு இது எல்லாமே என்ட்ரு பண்ணணும். நியூவாக ஜொல் லோன் க்ரியேட் பண்ணுறப்ப ஜொல்லோ ரீபேமெண்ட் ஜொல்லோன் ரீபேமெண்ட் பண்ணுறப்ப சீரியல் நம்பர், டேட்டு, ஜொல் லோன் நம்பரு, அமௌண்ட்டு, ரெசிப்ட் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து போகுது அது. நெக்ஸ்ட்டு டெபாசிட் பிரின்சிபல் சேஞ்ச். மந்த்லி பிரின்சிபல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிடி இல்லை அதர் டெபாசிட் எல்லாத்துக்குமே மந்த்லி பிரின்சிபல் சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே வந்து கொடுத்துருங்க. சீரியல் நம்பர், டேட்டு, டெபாசிட் நம்பரு, மந்த்லி பிரின்சிபல் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட்டு மெம்பர் டிபார்ட்மெண்ட் சப் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது. டேட்டு என்னைக்கு சேஞ்ச் பண்ணீங்க அந்த டேட்டு, மெம்பர் நம்பரு, அவங்க எந்த சப் டிபார்ட்மெண்ட் மாறினாங்க அதுக்கான கோடு அதை என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நியூவாக ஜிஎல் ஆட் பண்ணுறது. சீரியல் நம்பர், டேட்டு, நேமு, அக்கௌண்ட் நம்பர், டைப்பு, நெக்ஸ்ட்டு ஜிஎல் அக்கௌண்ட் டைப்பு ரியல், நாமினி, பர்சனல் அதை என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎல் குரூப் நேம். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அண்ட் சப் டிபார்ட்மெண்ட் நியூவாக ஆட் பண்ணுறது. டேட்டு, டைப்பு டிபார்ட்மெண்ட்டா இல்லை சப் டிபார்ட்மெண்ட்டா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான கோடு, நெக்ஸ்ட் அதுக்கான நேமு, அதுக்கான கோடு. டிபார்ட்மெண்ட் சப் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். சிலருக்கு ட்ராப் டவுன் ஆப்ஷன் ஒர்க் ஆகலைன்னா இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க ஆப்ஷன்ஸை.